ஹே காய், சிம்பிளாக ஒரு கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை இப்படி ரெண்டாக வெட்டி குட்டி குட்டியாக நீளமாக மெலிசாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் இவருக்கு ஃபன் வேறு, வெட்டுறதை வீடியோ எடுக்காதன்னா கேட்க மாட்டேங்கிறாப்புல. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக ஒரு நூடுல்ஸ் மாதிரி வெட்டிக்கணும். இப்போ வானலில் அடுப்பை பற்ற வச்சுட்டு வானலில் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடாகணும். பாருங்கள், ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம இதில் தான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ தண்ணியில் போட்டு வச்சு இந்த கத்திரிக்காவை அப்படியே வானலில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அது எப்படி வதங்கணும்னா, நல்லா அந்த கத்திரிக்காய் தோல் வந்து சுருங்குற அளவுக்கு. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ கிட்ட கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள் கடைசியில் எப்படி இது வதங்க போகுதுன்னு மட்டும். ரொம்ப நேரம் வெட்டி வைக்காதீங்க. வெட்டி வச்சா என்ன ஆகும் அப்படின்னா கத்திரிக்காய் வந்து கருத்து போயிடும். ஆமாம், வெட்டி ஆனால் நான் தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். ஆமாம், தண்ணியில் போட்டு வச்சு ஒரு ட்ரிக்ஸா? ஆமாம், வெட்டி தண்ணியில் போட்டு வச்சா சீக்கிரமாக கருக்காது. அந்த கலர் அப்படியே இருக்கும். மேக்ஸிமம் ரொம்ப கருக்காமல் அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ ஒரு கத்திரிக்காய்க்கு வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அப்படின்றதுனால. பாருங்கள், இப்போ ஒரு 1/4 பங்கு வதங்கியிருக்கு. இப்போ ஒரு 3/4 பங்கு வதங்கிருச்சு. இது இன்னமும் நல்லா சுருள வதங்கணும். அந்த எண்ணெய் வந்து வெளியே வரணும். பாருங்கள், இப்போ சூப்பராக வதங்கிருச்சு கத்திரிக்காய். இந்த தண்ணியெல்லாம் விட்டு அருமையான ஒரு பதத்தில் கத்திரிக்காய் வதங்கிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கணும். அடுத்து மறுபடியும் அதே வானலில் நல்லெண்ணெய், இது வந்து நல்லெண்ணெய் செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி பாத்திரம் எண்ணெய் சூடானவுடனே கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா. இதுக்கு வந்து நான் ஒரு 3 பெரிய வெங்காயமும் 4 பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதாவது ஆனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதை என்ன சொல்கிறது, க்ரன்ச்சியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இதுக்கு வாயால் தான். இப்போ வெங்காயத்தை வந்து ஒரு 1/4 வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு மணமாக இருக்கும். அதனால் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து ஒரு 1/4 தான் குக் ஆகிருக்கு. அப்போ தான் அந்த செஞ்சு முடிச்சோன்னா சாப்பிடும்போது அந்த க்ரென்ச்சியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போன அப்புறம் குட்டி குட்டியாக வெட்டி வச்ச தக்காளி, இதில் 2 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் உங்களுக்கு தொக்கு வேணும் அப்படின்னா ஒரு 3 தக்காளிலேருந்து 4 தக்காளி நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சமாக வேணும், ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் கம்மியாக தான் சாப்பிடுவோம் இதை. அதனால் தக்காளி பழம் கம்மியாக போடும். ஆனால் இதுக்கு தக்காளி நிறையா போட்டால் தான் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். தக்காளி போட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூனு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்க வேண்டியது தான். பாருங்கள், சூப்பராக இது வந்து செய்யும் போதே நல்லா வாசமாக இருந்தது. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே பார்க்க செம்மையாக இருக்குது. இப்போ மூடி போட்டு வேக விட்டாச்சு. நல்லா பாருங்கள், தக்காளி குழைய வந்தப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அதே அளவு கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறோம். பாருங்கள், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், ரெண்டுமே சம அளவு போட்டுட்டு அதையும் நல்லா இதோட பெரட்டி கொஞ்சமாக என் பையன் வேறு பக்கத்தில் ஊன்னு இருக்கான். ஆமாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வரத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி மூடி போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை வேக விடணும். இது மசாலா எப்படி வேகணும் அப்படின்னா, பச்சை வாசம் போனால் உடனே காய போட்டுறக்கூடாது. அந்த மசாலா வந்து நல்லா முருகணும். பாருங்கள், கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் பத்தலைன்றனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதை வீடியோ எடுத்திருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை போட்டுக்கலாம். கத்திரிக்காவை போட்டு நல்லா ஒரு பெரட்டின்னு இந்த மசாலாவோட. பாருங்கள், தொக்கு இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், தொக்குன்னு கம்மியாக செய்கிறீங்களே அப்படின்னு. எங்கள் வீட்டில் கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளி இன்னும் ஒரு 2 தக்காளி சேர்த்து போட்டுக்கோங்க, இன்னமுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இந்த கட்டாலாம் செய்கிறாங்க இல்லையா பிரியாணிக்கு, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கத்திரிக்காய். நல்லா சுருள வதக்கணும். ஆனால் இதில் வந்து மெயின் வந்து சுருள வதக்கணும் மசாலாவை. அப்போ தான் அந்த எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அனல் கம்மி பண்ணிவிட்டு மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னா புளித்தண்ணி. இதுக்கு இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு, சின்ன நெல்லிக்காய் தெரியும் இல்லையா, அதுக்கு தகுந்தாற்புல புளியை கரைச்சி நான் இப்போ ஊற்ற போகிறேன். எவ்வளோ நேரமாக பேசிகிட்டே இருக்கேன், எங்கடி புளியை கரைச்சி ஊற்றலைன்னு பார்க்காதீங்க. வீடியோ அவ்வளோ நேரம் எடுத்துட்டாங்க. ஆமாம், இப்போ வந்து புளியை கரைச்சி ஊற்றியாச்சு தேவையான அளவு. இப்போ தான் ஃப்ளாஷே போடுறாரு எங்கள் வீட்டுக்காரரு. சாரி காய்ச்சி, நான் மறந்துட்டேன்.
இப்போ புளி ஊற்றின பிறகு அதே மாதிரி ஒரு பிரட்டிக்கலாம். புளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னடா இது தொக்கா பொரியலா அப்படின்னு நினைக்காதீங்க. இது வெள்ளை சாப்பாடோட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று நாங்கள் இது வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டேன் நான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதுதான். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு எண்ணெய் மிதக்க நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும். அப்போ தான் அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த டிஷ் பேர் என்ன அப்படின்னா சிம்பிள் கத்திரிக்காய் தொக்கு.